எஸ்பிஆர்எம்னா என்ன மச்சான் பார்த்துக்க கவுத்தி பண்ணிக்கலாம். என்னங்க அவரை பிடிச்சிங்கன்னு அவர் வெளியே சுற்றிட்டு இருக்காரு, வியாசா தானே நீங்கள் வாயில் இப்படி சொல்கிறீங்க. பட் கொலை பண்ணவனும் ரஸ்வா எடுத்தோன்னே பக்கத்தில் தான் உட்காந்துருப்பான். கொடுக்குறவன் என்ஜாய் பண்ணுறாரு, வாங்குறவன் என்ஜாய் பண்ணுறாரு. ஜோரோங் இப்போ வந்து உள்ளுக்கு இருக்கு. அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜோக்கா சோக்கா பக்கா, உங்களுடைய ஃபேவரட் பாட்காஸ்ட். நீங்கள் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணீங்களா? என்னது? நம்ம இந்த பாட்காஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ஒரு வருஷம் ஆக போதில்ல. ஆமாம், ஒரு வருஷம் ஆகுது, டைம் போனதே தெரியல. ஆனால் என்ன ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வயசு ஆகாமலே இருக்கீங்க. அதுக்கான காரணம் என்னன்னா நம்மளுடைய நிகழ்ச்சியோட ஸ்பான்சர். கரெக்டாக பிடிச்சிங்க சார். பார்கவி புத்திக். பார்கவி புத்திக் எந்தெந்த இடங்கள்ல இருக்குது அப்படின்னு பார்த்தோமா, தமன் இக்யூன் பார்க் ஸ்ரீகமங்கன் ஏஎன் மாலில், அதுக்கப்புறம் ஏஎன் மால் புக்கிட் ராஜா கிளாங், இந்த 2 இடங்கள்ல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். பார்கவி புத்திக் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அங்கே வந்துட்டு புது கலெக்ஷன்ஸ். கடையில் தீபாவளிக்கு மட்டும் தான் புது கலெக்ஷன் பார்த்தா, இப்போ இயர் எண்டுக்கு புதுசாக நிறைய கலெக்ஷன்ஸ் இறங்கிருக்கு. ஆக்சுவலி இன்றைக்கி நான் போட்டிருக்கிற இந்த அவுட்ஃபிட் பர்சனலி ஐ ரியலி லவ் இட். த மெட்டீரியலாக இருக்கட்டும், அந்த லுக் அண்ட் ஃபீல், இந்த கலர் ஸோ குட். ஸோ நீங்களும் பார்கவி புத்திக் போனீங்கன்னா இந்த புது கலெக்ஷன் செக் அவுட் பண்ணலாம். அண்ட் மறக்காமல் இந்த கோட் வேர்டை சொல்லுங்களா சார்? ஜோக்கா சோக்கா பக்கா அப்படின்ற ஒரு கோட் வேர்டை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்காக 10 விழுக்காடு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். எஸ், சரி. இன்னைக்கு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய ஜோக்கா சோக்கா பக்கா பாட்காஸ்ட்டில் அஃபிஷியலாக ஒரு அஃபிஷியல்லேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. அதனால தான் நான் பவ்யமாக உட்காந்துருக்கேன். சார் நீங்கள் பவ்யமாக இருக்கேன். நான் வந்துட்டு அவர் நேம் கார்டையாக படிச்சிருக்கேன்னா ரொம்ப கரெக்டாக எல்லாத்தையும் படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னோலோங் கனன் பங்குவாட் குவாசா. கரெக்டாக சார்? பங்குவாசா பார்த்தீங்களா? கார்டை வச்சே நான் வந்துட்டு சொதப்பிட்டேன் நான். பொன்னோலோங் கனன் பங்குவாசா எஸ்பிஆர்எம்லேருந்து ஒருத்தர் நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காரு. துவான் கேசவன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மிஸ்டர் கேசவன். வணக்கம் மிஸ்டர் பாலா அண்ட் மிஸ்டர் கிருஷ்ணா. ரொம்ப தேங்க்ஸ். அதாவது எங்களுக்கும் வெரி சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு யூனிஃபார்ம் வந்து உங்களுடைய ஷோக்கு எங்களுக்கு அழைக்கிறதுக்கு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களும் நான் வச்சுருக்கேன். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மக்களை போய் சேரணுன்னு. ஸோ ஆரம்பிக்கலாம். இது நாங்கள் ரொம்ப நாளாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எப்படின்னாலும் ஒரு யூனிஃபார்ம் போட்ட ஒரு நபரை வந்து கூப்பிடணும் அப்படின்னு. கூப்பிடும் போது எல்லாரும் தாட்ஸில் வந்து இருக்கிறது வந்து போலீஸ், அதுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள்லாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம ஒரு வித்தியாசமாக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து எஸ்பிஆர்எம் ஆஃபீஸர்ஸ் கூப்பிடலான்னு. அதுலேயும் நம்மளே சார்ந்த ஒரு இந்தியன் ஆஃபீஸர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணுன்னா அது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அப்போ தான் உங்களுடைய காணொலியை பார்த்தேன். இவர் நம்மளோட நண்பராச்சே, சரி கூப்பிடுவோம் பேசுவோன்னு. வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்வி கேளுங்க. இல்லை, பொதுவாக வந்துட்டு போலீஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கும். போலீஸ்னா அவங்களோட டியூட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்பிஆர்எம் சொல்லும் பொழுது ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு இன்னமும் வந்துட்டு எஸ்பிஆர்எம் என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய டியூட்டி என்ன, இவங்களோட டாஸ்க் என்ன, இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்ற விஷயம் இன்னும் தெளிவாக இல்லாமல் இருக்குது நம்ம மக்கள் மத்தியில். ஸோ அதை பற்றின இன்னும் மேலும் ஒரு நல்ல விழிப்புணர்வு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நீங்கள் எங்களோட இணைஞ்சிருக்கீங்க. ஸோ முதல்ல எஸ்பிஆர்எம் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அப்படியே எஸ்பிஆர்எம் உள்ள போவோம். கண்டிப்பாக. ஓகே, வணக்கம். என்னோட பெயர் வந்து கேசவன் ராதாகிருஷ்ணன். நான் வந்து 2010 வந்து இந்த ஊழல் ஒழிப்பு ஆணையம் எஸ்பிஆர்எம், இங்கிலீஷில் வந்து MACC. ஸோ MACCன்னு சொன்னாலும் எவ்ரிபடி நோஸ்லாம், மலேசியன் ஆன்டி கரப்ஷன். ஓகே, ஸோ அதில் வந்து நான் இணைஞ்சி அப்புறம் இப்போ ஆல்மோஸ்ட் 15 வருஷம் பிரயாணம் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 7 வருஷம் வந்து இன்வெஸ்டிகேஷனில் இருந்தேன். ஓகே, இன்வெஸ்டிகேஷன்னாக்கா அது ஒரு நம்மளோட பிஸ்னஸே வந்து இன்வெஸ்டிகேஷன் தான் மெயின். ஸோ உங்களுக்கு தெரியும், எல்லா நாட்டில் எல்லா விதமான பெரிய பெரிய கேசஸ் யூனோ, ஸோ பணம் சம்மந்தப்பட்டது, ஊழல் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி நிறையா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து எஸ்பிஆர்எம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ முடிஞ்சு நான் வந்து ஒரு வருஷம் வந்து பகவாய் ஹாஸ்
கத்தோப்பு சுரோஜாய் எங்களுடைய கத்தோப்பு சுரோஜன் எஸ்பிஆர்எம்மில் வந்து அது ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறாங்க. ஸோ அவருக்கு வந்து நான் வந்து ஒரு வருஷம் வந்து அப்போ ஹாஸாக இருந்தேன். ஸோ என்னோட அந்த போர்ட்ஃபோலியோ என்னன்னாக்கா மோ ஆன் இந்தியன் அஃபேர்ஸ். ஸோ நம்மளோட இந்தியர்களுக்கான என்னென்ன அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, விழிப்புணர்வாக இருக்கட்டும் இல்லை கேஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும். ஸோ நான் வந்து ஒரு அவங்கள போய் மீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து என்னென்ன அவங்களுக்கு தேவை அந்த சேனலுக்கு இன்வெஸ்டிகேஷன் சேனல், அப்படி இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தம் இல்லை பெஞ்சகஹான் அப்படின்னாக்கா லைக் விழிப்புணர்வு சம்மந்தப்பட்ட சேனலுக்கு நம்ம அனுப்பிவிடுவோம். தென் ஆஃப்டர் தட் நான் ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு த நெக்ஸ்ட் இயர் வந்து நான் வந்து இப்போதைக்கு வந்து பாகியன் பண்டிடிகான் மஷாரக்காட். ஸோ இது வந்து ஒரு எஜுகேஷனல் டிவிஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ அங்கே இருக்கிறேன் நான் இப்போ ஒரு 6 வருஷமாக இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து மெயினாக வந்து இப்போ நான் இப்போ என்ன செஞ்சுட்ருக்கேன்னு இந்த வேலை தான். எஸ்பிஆர்எம்னா என்ன அப்படின்ற விஷயத்தை தான் சொல்கிறதுக்கு தான் அந்த பண்டிடிகான் மஷாரக்காட் பேரே பார்த்தீங்களா, பண்டிடிகான். ஸோ வி ஆர் டிடேக். ஓகே ஸோ டிடேக்னு சொல்கிறப்போ இது வந்து ஒன் ஆஃப் த செக்ஷன் இன்னும் நம்மளுடைய அக்தாவில் வந்து இஸ் ஒன் ஆஃப் த செக்ஷன் ஆல்சோ. நீங்கள் வந்து டிடேக் ஏன்னா எஸ்பிஆர்எம்லேருந்து எல்லாமே தெரிஞ்சது வந்து இன்வெஸ்டிகேஷன் மட்டும்தான். ஸோ இப்போ டிடெக்கான இருக்குது. ஏன்னா நீங்கள் ஸ்கூலுக்கு போய்ட்டு நான் இதை பற்றி இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலைனாக்கா நீங்கள் செஞ்சுட்ட பிறகு வந்து வருந்தக்கூடாது. எல்லாருக்கும் தெரியும் ஓகே ஊழல்னா என்ன அப்படின்னு தெரியும். ஆனால் பண்ணால் என்ன தெரியாது. ஊழல் ஆமாம் தெரியப்பட்டிருக்கோம், படம் பார்த்துருக்கோம், நம்ம இந்தியன் படம் பார்த்துருக்கோம். இந்தியன் படத்தில் அவர் எந்த எப்போதுமே ஏதாவது ஒரு டாபிக் இருக்குது. ஓகே, ஆனால் அதை பற்றி நம்ம வந்து எடுத்துரைத்து சொல்லணும். ஏன்னா நாங்கள் நிறைய பேர் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெட்டினா இன்வெஸ்டிகேஷன் டீம் இருக்கிறப்போ ஒப்ஸ் பர்ஸ்பாடுன்னு சொல்லுவாங்க. ஒப்ஸ் பர்ஸ்பாடு அப்படின்னாக்கா வேறு பங்காட் கோசாவோட சேர்ந்து நாங்கள் இருப்போம். அந்த நேரத்தில் வந்து நாங்கள் அவங்களோட சட்டையை போட்டிருப்போம். புரியுதுங்களா? இது புதுசாக இருக்கு. ஆமாம், அப்போ இது வந்து அவங்க கூட நாங்கள் அவங்க சட்டையை போட்டுக்கிட்டு நாங்கள் அந்த ஒப்ஸை வந்து வழி நடத்துவோம். அப்போ ஒரு வாட்டி போகிறப்போ அவர் வந்து லோரி ஓட்டிகிட்ருக்காரு. லோரி ஓட்டுறப்போ பெல்ட் போடல. அப்போ வந்து அந்த 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 பங்கான் குவாஸா அந்த ஸ்பெசிஃபிக் பங்கான் குவாஸை வந்து நிப்பாட்டிட்டாங்க. இப்போ நாங்கள் அந்த சட்டை தானே போட்டிருக்கோம். அப்போ அந்த சட்டை போடுறப்போ எழுந்துறீங்க, என்னங்க சரி வாங்க லைசன்ஸ்லாம் கொடுங்க. பார்த்தாக்கா அவர் வந்து லோரி ஓட்டுறாரு. லோரி ஓட்டுறவங்களுக்கு வந்து அந்த ஜிடிஎல் இருக்கணும். அவருக்கு ஜிடிஎல் இல்லை. ஓகே, அப்போ அது வந்து ஒரு குற்றம் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ டக்குன்னு என்ன பண்ணுறாரு, எதுவுமே யோசிக்காமல் அப்படியே சோப்பில் டக்குன்னு எடுத்து ஒரு அமௌண்ட் எடுத்து சின்னதாக சுருட்டி எங்கள்கிட்ட கொடுக்குறாரு. ஓகே, நான் வந்து சொல்கிறேன் சார் இது தப்பு சார், இது நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்ட்டு. இல்லை வச்சுக்கோங்க, நான் திருப்பியும் சொல்கிறேன், 3 வாட்டி சொல்கிறேன் நான். ஸோ 3 வாட்டி சொல்லி அவர் திருப்பி எங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஸோ சார் நாங்கள் எங்களோட கட்கோசா பாச்சு சார், நாங்கள் வந்து இந்த இது இல்லை, நாங்கள் வந்து ஊழல் ஒழிப்புலேருந்து வந்திருக்கோம், நீங்கள் ஊழல் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவரை பிடிக்க வேண்டிய நிலைமையாயிருச்சு. ஓகே, அரெஸ்ட் பண்ணிட்ட பிறகு நாங்கள் அவரை கேட்குறோம், ஏன் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னு. அதாவது அவருக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னாக்கா அவருக்கு வந்து அவங்க கூட இருக்கிறவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க, யாராச்சும் இந்த மாதிரி பொங்கல் காசு அவங்க யாராச்சும் பிடிச்சாங்கனாக்கா உடனே நீங்கள் காசை கொடுத்துருங்க, அவங்களை விட்டுருவாங்க. இது எப்படி சொல்கிறதுன்னா ஒரு வார்த்தை எப்பொழுது பேசுவோம், பியாசா தானே. ரைட், எஸ், பியாசா தானே. அந்த பியாசான்ற ஒரு வார்த்தை கடைசியில் வந்து அவர் ஜெயிலுக்கு போயிடுச்சு. நீங்கள் ஒரு நாள் இருந்தாலும் சரி, 20 வருஷமாக இருந்தாலும் சரி, தண்டனை தான் நீங்கள் வந்து பண்டுவான். இப்போ அந்த மாதிரி குற்றச்சாட்டுக்கு எவ்வளோ நாள் பனிஷ்மெண்ட்? இப்போது நம்மளுடைய அக்தாவில் வந்து நீங்கள் அதான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு வழி இருந்தாலும் சரி, எத்தனை மில்லியன் இருந்தாலும் சரி, நம்மளுடைய அக்தாவில் வந்து 5 டைம்ஸ் எந்த அமௌண்ட் நீங்கள் வாங்கல 5 டைம்ஸ் டன் ஹுக்குமா. நமக்கு வந்து இது கிடையாது, என்னது அத்தாவெலாம் கிடையாது. நம்மளோட அக்தாவில் வந்து டன் டொப்ளோ டவுன் மேக்ஸிமம் பஞ்சாறு. அப்போ அவங்களுக்கு வந்து இதை பற்றி வந்து அவேர்னஸ் இல்லை. ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து ஏன் அப்படி பார்த்தோம். ஸோ இது இப்போ இந்த பிளாட்ஃபார்மே வச்சுக்கிட்டேனாக்கா இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக நான் வந்து கருதுகிறேன். ஏன்னாக்கா அட்லீஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து பப்ளிக்கிட்ட போகிறது. எஸ்பிஆர்எம்னா மெயினாக வந்து நம்மளோட ஜூரிடிக்ஷன் வந்து ஊழல். ஸோ ஊழல்னு சொல்கிறப்ப அது வந்து 4 விதமாக பிரியுது. மெயின் செக்ஷன்ஸ். ஸோ அப்போ மெயின் செக்ஷன் என்னன்னாக்கா கொடுத்தல் வாங்கல். கொடுக்கறது வாங்குறது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால அவர் கொடுத்தாரு. ஓகே, அது கொடுத்தல் வாங்கல். 3வது பார்த்துக்கிட்டிங்கனாக்கா தூத்துத்தான் பல்சு செய்வோம், ஃபார்ஜரி. ஓகே, ஆமாம், அதாவது தமிழில் வந்து போலி ஆவணங்களை வந்து ஒரு பிழையாக செய்கிறது. ஒரு அமௌண்ட்டையோ இல்லை துந்துத்தான், அதாவது நம்ம வந்து கிளைம் பண்ணுறோம், அந்த கிளைம்ஸை வந்து பிழையாக போட்டு கிளைம் பண்ணுறது. ஓகேவா? இப்போ வச்சுங்களேன், ஒரு கவர்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து 100,000க்கு நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க.
100,000 ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 120,000 கிளைம் பண்ணுறீங்க. எக்ஸ்ட்ரா 20,000 வந்து அது ஒரு ஃபார்ஜரி தானே. கொடுத்தது ஸ்பெக்குக்கும் நீங்கள் செஞ்ச ஸ்பெக்குக்கும் சம்மந்தம் இல்லையே. அப்போ அது அந்த மாதிரி ஒரு கிளைம்ஸ் நான் சொல்கிறேன். ஓகே, வரேன். அடுத்தது வந்து 4வது வந்து அதிகார துஷ்பிரயோகம் சொல்லுவாங்க. சாலகுண குவாஸ். ஏன்னா நீங்கள் வந்து எந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரத்தை வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவீங்க. பிரச்சனை சொல்கிறப்ப அது இன்னும் விரிவாக நான் சொல்லலாம், பட் பேசிக்காக அதை நான் சொல்கிறேன். ஸோ 4 விஷயம். மொதல் விஷயம் கொடுத்தல், 2வது விஷயம் வாங்குதல், 3வது விஷயம் ஃபார்ஜரி, 4வது வந்து சாலகுண குவாஸ். ஸோ இப்போ நான் வந்து கொடுத்தல் வாங்கல் நிறையா அதுவும் பெரியுது. இப்போ கொடுத்தல் வந்து சில பேர் வந்து நான் கொடுக்குறேன், இன்னும் ட்ரான்சாக்ஷன் நடக்கலை, உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிடுறாங்க, ஓகே நான் கொடுப்பேன், அதுவும் தப்பு தான். நான் உங்களுக்கு வந்து தவார் பண்ண போகிறேன், உனக்கு நான் அவளை கொடுக்க போகிறேன், உங்களுக்கு தவா, ஓகே அம்மாவா, ஓகே, அதுவும் தப்பு தான். நானும் கொடுக்கல தெரியுங்களா, கொடுக்காத முன்னுக்கு நான் இதெல்லாம் நான் செஞ்சுட்டேன் நான். சரி, அதில் ஒரு கொஷின் இருக்குது. ஓகே, இருங்க. கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டேன், அது நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருந்தால் அது ஒரு ப்ரூஃப் ஆயிரும் கண்டிப்பாக. ஆனால் வாயில் சொன்ன விஷயம் எப்படி அதை ப்ரூஃப் பண்ணுவீங்க? இப்போ வந்து நாங்கள் வந்து ப்ரூஃப் பண்ணுறது தான் எங்களுடைய வேலை. ஓகே, எஸ்பிஆர்எம்க்கு வந்து இப்போ வந்து நீங்கள் இப்போ வந்து சொல்கிறீங்க வச்சுங்களேன், இந்த மாதிரி அவர் எனக்கு கேட்டாருன்னு. அப்போ கேட்டாருன்னு சொல்கிறப்போ இந்த டாக்குமெண்டேஷன் இப்போ வந்து நீங்கள் வாட்ஸ்அப்ன்றது அது வந்து கன்சிடர் வந்து ஒரு ஐடி, அது ஒரு டாக்குமெண்ட்ஸ் தான் ஆக்சுவலி எங்களுக்கு. அதை பிரிண்ட் பண்ணி நாங்கள் அது வந்து ஒரு டிஃபோலியோனாக்கா நாங்கள் வந்து ஒரு ஃபைல், இன்வெஸ்டிகேஷன் ஃபைல் நாங்கள் திறக்கிறப்போ அந்த ஃபைலுக்கு வந்து அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆவணமாக ஆகுது, ஒரு முக்கியமான ஒரு புக்தி ஆகுது. ஸோ நீங்கள் வாயில் இப்படி சொல்கிறீங்க, பட் ஏன்னா ஹியர்சே நிறையா இருக்குல்ல. சும்மா சொல்லலாம், பாலா வந்து உங்கள்கிட்ட ரஸ்வா கேட்டுன்னு சொல்லுவீங்க, ஆனால் எங்கள்கிட்ட சொல்லுவீங்க, ஆனால் அவர் கேட்டிருக்க மாட்டார். இப்போ நீங்கள் எங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணுமே, அந்த ப்ரூஃபை நீங்கள் எங்களுக்கு கொடுத்தா தான் நாங்கள் அடுத்த இதுக்கு எங்களுக்கு வந்து அது ஈஸியாகும். சும்மா எல்லாரும் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாக்கா அது எப்படிங்க சார்? ஏன்னா மற்றவங்கள வந்து நம்ம வந்து அநியாயமும் பண்ணக்கூடாதுல்ல, அநியாயம்னு சொல்லுவாங்க மலையில், அவங்கள வந்து நம்ம வந்து சும்மா அவங்கள போய் அநியாயமும் பண்ணக்கூடாது. அப்போ உண்மையாமே உங்களுக்கு வந்து போதுமான அளவில் வந்து உங்களுக்கு அந்த புக்தி இருந்துச்சு அப்படின்னாக்கா ப்ளீஸ் பிரிங் இட். மெயினாக எங்களுடைய ஜாப் ஸ்கோப் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மெயின் இன்வெஸ்டிகேஷன். 2வது வந்து எங்களோட பாகியான் பிரிசிகான்னு சொல்லுவாங்க. ஸோ பாகியான் பிரிசிகான் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த ஒற்றன் படம் பார்த்துருப்பீங்க. ஒற்றன் படம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் பாபி சிம்மா ஃபோனில் வந்து அது கேட்டுட்ருப்பார், என்ன செய்கிறாங்க, போகிறாங்க, வராங்க. ஓகே, நான் ஸோ கிளிப்ஸை பார்த்துருக்கேன். ரைட். ஸோ அதில் வந்து அந்த மாதிரி எல்லாம் பாவா பிரிசிகன், அது அப்புறம் ஆளுங்களை ஃபாலோ பண்ணுறது, இன்டேப் பண்ணுறது, நீங்கள் என்ன பேசுகிறீங்க டைப்பிங் பண்ணுறது, இதெல்லாம் வந்து காம்ஸ் அண்டர் பிரிசிகன். 3வது வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா நாங்கள் பாகியன் பண்ணிடிக்கன் பொருண்டிங்கன். இப்போ வந்து பாகியன் தத்தக்கலன்னு சொல்கிறாங்க. இப்போ வச்சிங்களேன் ஒரு ஏஜென்சி, அந்த ஏஜென்சி வந்து அவங்க வந்து கொரப்ஷன் செய்கிறாங்க இல்லையோ 2வது விஷயம். பட் கொரப்ஷன் செய்கிறதுக்கான ஒரு லுப் ஹோல்ஸ் இருந்துச்சுனாக்கா இந்த பாகியான் தத்தக்கலில் தான் போகும். இவங்க போயிட்டு ஓகே இதில் வந்து சில உங்களோட டாசாரில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, ஸோ இந்த டாசார் பிரச்சனையை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சிமெண்ட் போட்டு அடைச்சிருங்களேன் அப்படின்னு சொல்கிறது எங்களோட பாகியான் தத்தக்கலில். இன்னொன்று வந்து நான் மெயினாக என்ன சொல்ல வரேன்னா பங்காசிங்கன் குவாஸ் எல்லாரும் ரொம்ப பேர் கேட்பாங்க, என்னங்க அவரை பிடிச்சிங்கன்னு அவர் வெளியே சுற்றிட்டு இருக்காரு. இது ரொம்ப நடக்குது ரீசெண்டாக நிறைய விஷயம். ஆமாவா இல்லையா? நீங்கள் கூப்பிட்டீங்க, இன்வெஸ்டிகேஷன் கூப்பிட்டீங்க, அவர் பாட்டு சுற்றிட்டு தான் இருக்காரு, அவர் பாட்டு வெளியூர் போயிட்டு தான் இருக்காரு, எஸ்பிஆர் ஒன்றுமே செய்யலையா? நமக்கு வந்து கேள்வி கேட்குறது இயல்பு தான், ஆனாக்கா யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். நம்மளுக்கு வந்து மலேசியாவில் வந்து பங்காசிங்கன் குவாசன்னு சொல்கிறப்போ எந்த ஒரு பங்கன் குவாசம் இன்க்ளூடிங் நம்ம எஸ்பிஆராக இருந்தாலும் நம்மளோட ஹக் வந்து நம்மளோட ஹட், அதாவது நம்ம வந்து என்ன செய்ய முடியும், இன்வெஸ்டிகேஷன் தான் நம்மளோட சசாத்தான், நம்மளோட மெயினாக சசாத்தான். அந்த ஐயோ வந்து யார் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்களோ அவர் உல்லாசான் கொடுப்பாரு, ஓகே இவரை சார்ஜ் பண்ணலாம், இவர் அடுத்து என்னென்ன செக்ஷனில் அவர் போடலாம், அதுதான் அவரோட இது. அதுக்கப்புறம் ஜபத்தான் புகம்னுகாரு அட்டர்னி ஜெனரல் ஏஜி. ஸோ ஏஜிசி அட்டர்னி ஜெனரல் சேம்பர் தான் வந்து அவங்க தான் வந்து முடிவு பண்ணுறாங்க, இது கோர்ட் எடுத்துகிட்டு போகலாம், இதில் ப்ரூஃப் இருக்குது. ஏஜிசி முடிச்ச கையால் அடுத்து யார், மக்காமா, அவங்க தான் வந்து ஓகே இதில் வந்து குற்றம் இருக்குது, இவங்க தான் தீர்ப்பு சொல்லுவாங்க. ஸோ 3மே பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு சைக்கிள் மாதிரி. இவங்க வந்து இவங்க சொல்லி இவங்க செய்வாங்க, இவங்க சொல்லி இவங்க செய்வாங்க. ஆனாக்கா எதுவுமே நம்மள்ட்ட அந்த பவர் கிடையாது. இப்போ வச்சுங்களேன், எனக்கிட்டே ஏஜிசி பவர் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஆமாம், என்ன ஆகும்னாக்கா எனக்கு யார் பிடிச்சிருக்கோ நான் அவனை எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணுவேன். ஆமாம் இல்லையா? அப்போ எனக்கு வந்து ஐ டோன்ட் டு ஸோ இதுதான் அந்த லாவோட
pengasingan kuasa. ஸோ அதில் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. எஸ், ஏன் லிமிட்டேஷன் இருக்குது அப்படின்னாக்கா இவ்வளோ தான் நீங்கள் செய்யணும். இதை தாண்டி நீங்கள் போனீங்கன்னாக்கா நமக்கு வந்து அங்கே ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ரைட். ஓகே. ஸோ அதனால் நம்மளுக்கு கொடுத்த லா வந்து சசதான் சஹாஜ். ஓகே. அதனால் வந்து மக்களுக்கு தெரியணும் நம்ம வேலை வந்து ஒன்லி சசதான் தான். ஓகே. எஸ்பிஆரை பற்றி நிறைய விஷயங்கள் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம போனோன்னா கதைகளை கேட்டோம்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம மலேசியாவில் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்தோமா நிறைய ஸ்டாரிஸ் இருக்குது. எஸ்பிஆர்எம், அதுக்கப்புறம் ஹாட்டாக பானாசா போன கதைகள். அப்படி யோசிச்சாலே ஒரு கிளான்ஸில் எங்கே ஆரம்பிக்கிறது தெரியல சார். நான் கொஞ்சம் லாஸ்ட்டாக இருக்கேன். நீங்கள் ஒரு ஜோக்கான கதையை பிக் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்பான்சரோட அவங்கள பற்றி பேசலைன்னா கதைக்குள்ளே போகலான்றப்ப ஸ்பான்சரை நம்ம பார்த்தே ஆகணும். சரி, பார்கவி புத்திக் லுக் அண்ட் ஃபீல் புது கலெக்ஷன்ஸாக இருக்குன்னு சொன்னோம். ஒரு சிறிய காணொளி இது உங்களுக்காக. பார்கவி புத்திக், அதுதான் பார்கவி புத்திக். அழகாக இருக்குல்ல? I got it like that. Yeah, I got it like that. I got it like that. Baby, I'm a big deal. I got it like that. ஜோக்கா சோக்கா பக்கான்னு கோட் வேர்ட் சொல்லுங்கள். எக்ஸ்ட்ரா 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். வருஷ கடைசி வர கிறிஸ்மஸ் அண்டு அப்படியே தடிக்கி விழுந்தா பொங்கல்லாம் வருது. புது ட்ரெஸ்லாம் வாங்கி சும்மா செக்காப்பாக ட்ரெஸ்ஸாக பண்ணி ஜோக்காக இருங்க. சார், நான் வந்துட்டு உங்களை ஒரு சுவாரஸ்யமான கதையை பிக் பண்ண நம்ம நாட்டில் நடந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏதாச்சும் உங்களுக்கு மைண்டில் வந்துச்சா? எனக்கு ஆக்சுவலி நிறையா இருக்குது. நிறைய கேசஸ் நான் வந்து நார்மலாகவே இந்த ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். ஓகே. அதில் நான் கேட்குறத விட மேபி நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் சியாசாத்தானில் இருந்தீங்கன்னு சொன்னீங்க. அதிலிருந்து ஒரு கேஸ் எங்களுக்கு வந்து ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக. ஆக்சுவலி நிறையா ஆக்சுவலி ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் வச்சுட்டாலே நமக்கு வந்து மெயினாக ஒயிட் காலர் கிரிமினல்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து பட்டம் போட்டவங்க நிறையா இருக்கிறாங்க. ஏன்னா பட்டம் போட்டவங்க தான் நிறையா நம்மளுக்கு வந்து வரவங்கலாம் எல்லாமே இந்த ஒயிட் காலர்ஸ் கிரைம். இந்த டாபிக் நான் ஏன் பிக் பண்ணுறேன் அப்படின்னாக்கா எப்போதும் வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு வார்த்தை வரும். என்ன சின்ன மீனை மட்டும் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறீங்க, பெரிய சுறா மீன்லாம் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு பிடிக்கிறீங்க, ஆனால் யூவை பிடிக்க மாட்டீங்க, ஜுரம் விட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யாருமே அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஓகே. ஏன் அப்படின்னாக்கா ஜுரம் இப்போ வந்து உள்ளுக்கு இருக்குது. நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியுது. ஓகே. ஸோ நான் வந்து 2015 வந்து அந்த டைம் நான் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னுக்கு அது வந்து ஒரு ராயா டைம். ஓகே, நம்மளுடைய ஹரிராயா டைம். ஸோ நாங்கள் வந்து ஸ்டாண்ட் பையில் இருக்கிறோம். ஓகே. திடீர்னு ஒரு அரஹான் ஓகே எல்லாம் வரணும் அப்படின்ட்டு அரஹான் வந்துட்டு ஓகே எல்லாம் எங்கெங்கே போங்க அப்படி இதுன்னு சொன்னோன்னா என்ன ஓகே எப்போதுமே நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குமே ராயாவில், ஆனால் இந்த வாட்டி இல்லையே அப்படின்னு சொன்னோன்னா டக்குன்னு ஸ்ட்ரைக். ஓகே. ஸோ தென் எங்களுக்கு வந்து டக்குன்னு பார்த்தாக்கா இட்ஸ் 1 MDB. ஓகே. ஸோ 1 MDBன்னு சொல்கிறப்போ சத்து துனியா சுட தாவுல. ஓகே. நம்ம எந்த மாதிரி விஷயம் வந்து இது எல்லாருக்கும் ஒரு உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு கேசஸ். ஸோ யார் மெயின் சஸ்பெக்ட்னு தெரியும். அந்த டைமில் வந்து இதெல்லாம் நடக்குது. நாங்கள் வந்து ராவும் பகலுமா இன்வெஸ்டிகேஷன் எங்கடா காணா போயிடும், நாங்கள் எங்களோட புக்தி இதாகிரும்னு சொல்லிட்டு தேடுறோம். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு அரான் வருது. இந்த ஒரு சக்சி வந்து ஒரு முக்கியமான சக்சி, இவரை போய் பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த சக்சி வந்து 1 way ஃப்ளைட் எடுத்துகிட்டு எங்கேயோ போகிறாரு. ஸோ வி காட் ஹிம் இன் ஏர்போர்ட். ஸோ ஏர்போர்ட்டில் கூட்டிகிட்டு வந்து திரும்பி இங்கே வந்துட்டு வி ஆர் கோயிங் ஃபார் ரைட். அந்த சக்ஸஸ் சார்ந்த விஷயங்களை வந்து ரைட் பண்ணுறோம். ஸோ ரைட் பண்ணுற விஷயம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, ஏன்னா யூஸ்வலாக நாங்கள் ஒரு நபரை நாங்கள் வந்து பிடிக்கிறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஃபோனில், ஏன்னா இன்ஃபர்மேஷன் தானே.
நீங்கள் புக்தி தேடணுனாக்கா இதுதான் இன்ஃபர்மேஷன். திஸ் ஹவ் வி இன்வெஸ்டிகேட். உங்கள் ஃபோன், உங்கள் லேப்டாப்ஸில் என்ன அது என்ன இருந்திருக்கு, என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்றது வந்து அதுதான் எங்களோட. ஏன்னா கண்டிப்பாக சஸ்பெக்டோ சரி சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க உடனே சொல்ல மாட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து எங்களோட வேலை வந்து தேடி எடுத்து ஆகணும். ஸோ ஃபோனை பார்த்தா ஃபோன் கிளியராக இருக்குது, கால் லாக்ஸ் இல்லை, மெசேஜஸ் இல்லை, வாட்ஸ்அப்ஸ் இல்லை, எம்டி. ஓகே சரி, டக்குன்னு நேராக ஆஃபீஸ்க்கு ரைட் பண்ண போகிறோம். ஆஃபீஸ் ரைட் பண்ண போனால் லேப்டாப் கம்ப்ளீட்லி எத்தனையோ வருஷம் லேப்டாப் அது, பட் ஃபார்மேட் பண்ணி க்ளீனாக இருக்குது. சரி ஓகே வீட்டுக்கு ரைட் போடுறோம். வீடு வந்து சுத்தபத்தமாக எதுவுமே எந்த ஒரு இதுவும் இல்லை. பிகாஸ் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் டக்குன்னு அப்புறம் ரேமான்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் ஐ திங்க் மக்களுக்கே தெரியும் என்னென்ன நடந்துச்சுன்னு. ஸோ பல விஷயங்களில் வந்து மூடி வைக்கப்பட்டுச்சு. இஃப் நாட் மிஸ்டேக்கன் அந்த டைமில் ஆஃபீஸர்ஸை சேஞ்ச் பண்ணாங்க. எஸ் நடந்துச்சு. ஏன்னா அதான் சொல்கிறேன்ல, அதிகார துஷ்பிரயோகம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து நம்மளை, ஏன்னா யானைக்கும் அடி சறுக்கும்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் அது வந்து தர்மம் கர்மம்னு நம்மளுக்கு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ தர்மப்படி போனோம்னாக்கா தர்மம் தான் வெல்லும், ஆமாம் இல்லையா. ஸோ எப்படி பார்த்தாலும் தர்மம் தான் வென்றுச்சு. ஸோ நீங்கள் யாருக்கு என்ன செஞ்சாங்களோ அதை திருப்பி பேக்ஃபயர் தான். ஸோ அதனால் வந்து இப்போது மக்கள் கேட்டாலும் சரி ஜெரோம் இஸ் இன்சைட்லாம். ஸோ அதனால தான் வந்து நம்ம பார்த்துக்கிட்டிங்கனாக்கா யாருமே வந்து லா தப்பிக்க முடியாது. நீங்கள் நேர்மையை எழுந்துட்டாலே இது எல்லாமே உங்கள் கூடயே வந்துடும். அதாவது ஒரு மந்தான் பிரதான மந்திரியை வந்து இன்றைக்கி உள்ளுக்கு கம்பி எண்ணிட்டு இருக்காரு அப்படின்னாக்கா யூமஸ்சி. அவர் சார்ந்த நபர்கள் எல்லாம் பிடிபட்டுட்டாங்களா? இப்போதைக்கு எல்லாருமே தெரியும். ஒருத்தர் மட்டும் இன்னும் தேடிட்டு இருக்காங்கன்னு. அவரும் எங்கே இருக்காருன்னு நமக்கும் தெரியல. நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு பிகாஸ் நம்ம வந்து உலக ரீதியில் வந்து MICC நிறைய நாடோட வந்து நம்ம ஒன்றிணைந்து இணக்கம் இருக்குது. அந்த இணக்கத்தோடு நாங்களும் அங்கங்கே பட் வி ஸ்டில் ஃபைண்டிங் வந்தார் அப்படின்னாக்கா இன்னும் பல விஷயங்களை வந்து நாங்கள் வந்து இன்னும் என்ன சொல்கிறது இன்வெஸ்டிகேஷன் மூலமாக என்னென்ன இழந்தோமோ, இந்த 1MDBயில் என்னென்ன இழந்தோமோ திருப்பியும் நம்ம வந்து எடுத்துகிட்டு வரலாம், அதாவது திருப்பி மீட்டு வரலாம் அப்படின்றது வந்து ஒரு நம்பிக்கை. ஏன்னா இப்போயே வந்து எத்தனையோ விஷயங்கள் நாங்கள் வந்து எங்கெங்கேயோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணது போனது வந்தது, வீடு அசெட்ஸ் இதெல்லாமே நிறையா வந்து நாங்கள் மீட் கொண்டாச்சு. இப்போ இன்னும் ஏன்னா இவங்களோட உதவி இல்லாமல் நாங்களும் எதுவுமே பண்ண முடியாது. பிகாஸ் செஞ்சுட்டாங்க. இப்போ முடிஞ்ச அளவுக்கு எது இப்போதைக்கு போயிருக்கோ அதில் நாங்கள் மீட் கொண்டுட்டோம். தெரியுதுல யாரை பற்றி பேசுகிறாருன்னு? ரொம்ப தெளிவாக தெரியுது. எனக்கு ஆக்சுவலி பர்டிகுலர்லி ஒரு கேஸ் பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. சொல்லுங்கள். அது கொஞ்ச நேரம் வரேன். அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். யூஸ்வலாக அதிகமாக பார்க்குறது என்னென்னா SPRM அல்லது MICC சொல்லப்படுற நம்மளுடைய SPRMல ஏதாச்சும் ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸ் வரும்பொழுது பிரபலமாக இருக்கிற பர்சனாலிட்டியோட நியூஸ் வந்துட்டு செம்ம பாப்புலரான கவரேஜில் வருது. ஆக்சுவலி நியூஸ் மீடியா இது போன்ற விஷயங்கள். இதை தவிர்த்து மற்ற சின்ன கேஸஸும் இருக்குது. ஏன்னா அதை பற்றின பெரிய எக்ஸ்போஜரும் நம்மளுக்கு நியூஸ் வர்றதில்லை. யூஸ்வலாக பெரிய பேர் தான் வந்துட்டு ரொம்ப பிரபலமாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி சின்ன கேஸஸ் உங்களுக்கு கீழே இருக்கா? சரி, நீங்கள் சொல்கிறது உங்கள் பதிலே வந்து அதாவது அந்த கேள்வியோட பதிலே உங்கள் கேள்வியிலே இருக்குது. ஏன்னா பிரபலமாகவே இருக்காங்க. அந்த பிரபலமானவங்களை வந்து ஏன் ஹைலைட் பண்ணுதுன்னா இட்ஸ் மீடியா கவரேஜ். பட் நோ மேட்டர் வாட், பிரபலம் இல்லையோ டே பை டே கேசஸ் இருந்துட்டு தான் இருக்குது. லஞ்சம் இல்லைன்னா இந்த ரஸ்வான்ற ஒரு விஷயம் வந்து இது எப்போதுமே வின் சிச்சுவேஷன். அந்த லஞ்சம் மூலமாக உங்களுக்கும் ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கும், எனக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஏன்னா இப்போது நீங்கள் வச்சுக்கங்களேன், போலீஸ் ஜூரிடிக்ஷன் போனீங்கன்னாக்கா அங்கே வந்து ஒரு பக்கெட்டு தான் வச்சுக்கோங்க. ஒரு கொலை பண்ணிட்டாங்கனாக்கா ஒரு லாஸ் இருக்குன்னு அர்த்தம். ஒரு கேஸ் ப்ளஸ் ரக்கோட் ஒரு இழப்பீடு இருக்குன்னு அர்த்தம். ஆனால் ரஸ்வால மட்டும்தான் ரெண்டு பேருமே என்ஜாய் பண்ணுவோம். புரியுது என்ன சொல்ல வரேன்னு? ஏன் பற்றி தான் ஆக்சுவலி அடுத்தது என்னோட கேள்வி அதுதான். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க SPRM ஒன்று, போலீஸு ஒன்று, இவங்க ரெண்டு இவங்களும் அந்த விஷயத்தை செய்ய முடியும், இவங்களும் அந்த விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். அதோட டிஃப்ரென்சஸ் சொல்லிடுங்க. ஓகே. ஏன்னா நம்ம செய்தியில் பார்க்குறோம் SPRM அங்குட் பகாவாய் கண்ணன் போலீஸ் அப்படின்னு சொல்லி கூட வருது. ஸோ அது என்ன, எதனால் அவங்க பிடிப்படுறாங்க அப்படின்ட்டு?
ஓகே, நான் சொன்ன மாதிரி எஸ்பிஆர்எம்மோட ஜூரிடிக்ஷன் வந்து வெரி சிம்பிள். உன்சோ ரஸ்வா எது ஊழல் சம்மந்தப்பட்டு இருக்கோ அதை பற்றி மட்டும்தான் நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். அது யாராக இருந்தாலும் சரி, அது சொன்ன எக்ஸாம்பிள் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஆனால் போலீஸ் வந்து அவங்களோட ஜூரிடிக்ஷன் வந்து அவங்க ஆக்சுவலி அவங்களோட லா வந்து ரொம்ப லூவாஸ். நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் மட்டும்தான். ஓகே, ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இருந்தாலும் அப்படியே அதனுடைய செக்ஷனும் பார்த்தீங்கன்னாலும் சரி, இட்ஸ் வெரி சீரியஸான ஒரு விஷயம். ஏன்னாக்கா நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஜனாயாவும் ஒரு கொலை பண்ணுற ஜனாயாவும் வி ஸ்டில் காலிங் எஸ் ஜனாயா ரஸ்வா. அது ஜனாயா பிராடாக இருந்தாலும் இதுவும் ஜனாயா தான். நீங்கள் பிடிப்பட்டாலும் ஜெயிலில் வந்து கொலை பண்ணவனும் ரஸ்வா எடுத்தவனும் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பான். பிகாஸ் இட்ஸ் அ ஜனாயா ரஸ்வா. ஸோ ஜனாயா ரஸ்வா கேஸாலா, அதாவது நீங்கள் எத்தனை வெளியாக இருந்தாலும் சரி, இட்ஸ் ஸ்டில் ஜனாயா. நீங்கள் ஜூரிடிக்ஷன் நீங்கள் பிரிக்கிறப்போ ஏன் அவங்களும் இங்கே மாட்டுறாங்க அப்படின்னாக்கா இட்ஸ் கரப்ஷன். சில பேர் கேட்குறாங்க, என்னங்க கொடுக்குறவங்க மட்டுமா பிடிப்பீங்களா? ஆமாம், வாங்குறவங்களை பிடிக்க மாட்டாங்களா? யார் வந்து இன்ஃபர்மேஷனை கொடுக்குறா? இப்போ நம்ம இன்றைக்கி செய்கிறோம்ல இந்த விஷயத்த மக்களிடையே போகுது. மக்கள் தான் இன்ஃபர்மேஷன். எஸ், அவங்க தான் பம்பரி மக்களுமாட், அவங்க தான் பங்காடு. நான் சொன்னல 2 விஷயம் வந்து உங்களுக்குள்ளே எனக்கும் நடக்குதுனாக்கா, பிகாஸ் உங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்குது, எனக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் வந்து காடி பெல்ட் இல்லாமல் போகிறீங்க, ஒரு பொங்கல் கோசம் உங்களுக்கு நிப்பாட்டிட்டாரு, நீங்கள் உடனே என்ன பண்ணுறீங்க, ஐயோ போடலையேன்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறீங்க. பண்ணிக்கலாம், என்ன சொல்லுவோம், கவுத்தியும் பண்ணிக்கலாம், செட்டில் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி வார்த்தைலாம் நம்ம பேசுவோம். யாராச்சும் நம்ம உனக்கு ரஸ்வா கொடுக்குன்னு சொல்ல மாட்டோம். நம்ம தமிழில் அண்டர் கவர் ஏன்னா அண்டர் கிரவுண்ட் அண்டர் டேபிள் மச்சான் பார்த்துக்க, அப்புறம் நான் கோப்பி தண்ணி கொடுத்துட்றேன், கோப்பி காசு ஆமாம் இல்லையா, அப்புறம் அவனை பிளாஞ்சா பண்ணிடுறேன். என்னைக்காச்சும் நம்ம வந்து ரஸ்வான்னு சொல்லியிருக்குமா? இல்லையே. உனக்கு நான் ஊழல் கொடுத்துட்றேன், உனக்கு நான் லஞ்சம் கொடுக்குறேன் அப்படி நம்ம சொல்ல மாட்டோம். ஏன் சொல்லணும், நீங்கள் பாருங்கள், ஒரு கமிஷன் ஆல்சோ கேட்டகரைஸ் as a ரஸ்வா, டெர்மா ஆல்சோ கேட்டகரைஸ் as a ரஸ்வா. அதை பற்றி பேசணுன்னா அதுக்கே ஒரு தனியாக ஒரு எபிசோட் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி நமக்கு தெரியல எது டெர்மா எது கமிஷன், யூ மஸ்ட் நோ. ஏன்னா நம்மளுக்கு நியாட் இருக்கா இல்லையா? நான் சொன்னல, நம்ம 2 பக்கட்டும் வந்து பெனிஃபிட் இருக்குது. அப்போ இங்கே ஒரு சாமானும் கிடைக்காது, அவருக்கு காசும் போயிடும். கொடுக்குறவங்க என்ஜாய் பண்ணுறாரு, வாங்குறவங்க என்ஜாய் பண்ணுறாரு. அதனால தான் வந்து இன்ஃபர்மேஷன் மஸ்ட் பி ஃப்ரம் த பப்ளிக். நான் ஒரு ஜெனரல் பப்ளிக்காக இருந்து ஒரு நார்மலான ஒரு சிம்பிளான சொல்லுங்க. ஜெனரல் பப்ளிக் தானே, வேற ஏதாச்சும் யூனிஃபார்ம் ஒரு ஜெனரல் பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இப்படி நம்ம பாட்காஸ்டராக இருக்கோம் அப்படி சொல்கிறேன், வியூவர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. இப்போ இந்த மணி லாண்ட்ரிங் இந்த மாதிரி கேசஸ்லாம் இருக்குது, பிளாக் மணி வச்சுருக்குறவங்க ஆல் தட். இப்போ அதில் சீஸ் பண்ணுற அந்த காசு இருக்குல்ல, ஒரு ஃபியூ மில்லியன், ஒரு 5 மில்லியன் அந்த மாதிரி வருது. அந்த காசு எங்கே போவோம், என்ன பண்ணுவாங்க? ஆமாம் சார், அதை பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக. அதாவது நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆக்சுவலி வி ஹேவ் ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸ். இத்தனை வருஷத்துக்கு நாங்கள் எவ்வளோ ரிகவர் பண்ணியிருக்குன்றது வந்து கூட இட்ஸ் இன் பி. எங்களோட கவுண்டில் வந்து இப்போ பி வந்துருச்சு. ஓகே, இட்ஸ் பினாக்கா 3 டிஜிட்ஸில் வந்துருக்குது இல்லைங்களா? அதெல்லாம் ஹார்ட் கேஷ் தானே? கேஷ். ஓகே, வென் அம்லா பற்றி அவர் சொன்னார் இல்லையா, அம்லா அப்படின்னாக்கா அக்தா புங்குவான் வாங் ஹராம், மணி லாண்ட்ரிங். ஸோ மணி லாண்ட்ரிங்னு என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து ஒரு கரப்ஷன் செய்கிறீங்க, உங்களுக்கு வந்து நான் வந்து கரப்ஷன் வந்து ஒரு 5 மில்லியன் உங்களுக்கு கொடுக்குறேன் நான். 5 மில்லியன் நீங்கள் வந்து ஹார்ட் கேஷில் வந்து என்ன பண்ணுவீங்க, 1 மில்லியன் ஒரு வீடு வாங்குறீங்க, 1 மில்லியனுக்கு ஒரு காடி வாங்குறீங்க, மிச்சம் 3 மில்லியன் ஒரு ஷிப் வாங்குறீங்க, 2 மில்லியன் வந்து டிக்கெட்ஸ்லாம் வாங்கி வெளியூரில் போய் என்ஜாய் பண்ணுறீங்க. ஓகேவா? இது எல்லாமே வந்து கம்ஸ் டு அண்டர் அம்லா, அக்தா பங்குபான் வாங் ஹராம். ஸோ மணி லாண்ட்ரிங்லாம் அது கீழே வந்துருச்சு. ஸோ இப்போ நாங்கள் வந்து அதை ப்ரூஃப் பண்ணணும், இந்த காசை நீங்கள் அதில் பண்ணீங்க அப்படின்ட்டு. ஓகே, ஸோ ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ ப்ரூஃப் பண்ணோன்னா வச்சுக்கிங்களேன், 10 மில்லியன் வந்துருச்சு வச்சுங்க. 10 மில்லியன் ரிகவர் பண்ணிருச்சு. இப்போ பாலாவோட கேள்வினாக்கா, அந்த 10 மில்லியன் ரிகவர் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? கிவ் பேக் டு MOF, மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஏன்னா நம்ம புக்தி பண்ணோம்ல, புக்தி பண்ணி இந்த காசு மேமாங்க வந்து இங்கிருந்து தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு புக்தி பண்ணிட்ட பிறகு, ஸோ மக்கா மலர்ந்து அரஹானம் வந்துட்ட பிறகு அந்த விஷயத்தை, அந்த பணமோ இல்லை அந்த வீடோ விற்று அந்த அந்த காசை வந்து கோ பேக் டு மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ்.
திருப்பியும் அப்போனா என்னன்னாக்கா திருப்பியும் கவர்மெண்ட்டுக்கே போயிடும் அது. சிம்பிளி சே என்னன்னாக்கா திருப்பியும் கவர்மெண்ட்டுக்கே போயிடும் அது. ஸோ இதுதான் asset recovery. எஸ், இதுதான் 1MDBயில் செஞ்சது. ஸோ இந்த அசெட் ரிகவரிலாம் வந்து இந்த காசுலாம் எடுத்து திருப்பியும் பேக் டு கவர்மெண்ட். ஏன்னா இப்போ கவர்மெண்ட் காசு தானே சார். நம்ம நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் செய்கிறதும் நம்மளுடைய பணம் அதில் இருக்குது தெரியுங்களா? நம்ம சும்மா அந்த ஒரு எக்ஸாம்பிள் இந்த 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 தண்ணி குடிக்கிறோம், இந்த கிளாஸ் நீங்கள் ஒரு வெளியே வாங்கியிருந்தாலும் அதில் 1 காசோ 2 காசோ உங்களோட பணம் அங்கே இருக்குது. ஸோ உங்களுடைய பணத்தை மற்றவங்க விரயம் பண்ணுறதை நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? கண்டிப்பாக இல்லையே. ஏன்னா நம்ம கொடுக்குற பணம் தான் அதுதான் கவர்மெண்ட் ரோல் பண்ணி இட்ஸ் நம்மளுடைய பெனிஃபிட்க்கு என்னென்ன செய்ய முடியுமோ they are doing it. ஹாஸ்பிட்டல்ஸ், எத்தனையோ விஷயங்கள் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்காது இன்னும் மலேசியாவில். எத்தனையோ விஷயங்கள் நமக்கு வந்து இன்னும் we are enjoying. உங்களுக்கு தெரியும் இது என்னுடைய காசு இருக்குன்னு. அப்போ ஒரு காசை வந்து நீங்கள் கொடுத்துருந்தாலும் அதுக்கு கரப்ஷனுக்கு நீங்கள் வந்து நம்ம வந்து ஓகே சொல்ல முடியுமா? டெஃபினெட்லி நோ வே. ஸோ இட்ஸ் அவர் மணி. இதை சார்ந்த ஒரு கொஷின் இருக்குது என்கிட்ட. இது வந்து பெரிய கம்பெனிஸ், சின்ன கம்பெனிஸ் இருக்குது. சின்ன கம்பெனியில் வந்து லேமேன்ஸ் வந்து மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாலா ஒரு கம்பெனி வச்சுருக்காரு, அது பெரிய கம்பெனி கிடையாது. நான் ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவர் வந்து ஊழல் செஞ்சுருக்காரு, அந்த கம்பெனி ஊழல் செஞ்சுருக்கு, அந்த அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இனி ஏன் காசு நான் எப்படி எடுத்துக்கிறது? ஓகே, திருப்பி எடுக்கிறது வெரி சிம்பிள். 1 ஜூன் 2020 இருந்து இப்போ வந்து செக்ஷன் 17 கேபிட்டல் A அக்தா SPR 2009 முன்ன வந்து கம்பெனிஸ்லாம் வந்து பிஃபோர் 1 ஜூன்லாம் 2020 முன்னுக்கு வந்து கம்பெனி வந்து கரப்ஷன் செஞ்சுருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் வந்து அது புக்தி பண்ண முடியாது. முன்ன வந்து ஏன்னா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட இல்லதுனால ஸ்வஸ்தா. இப்போ வந்து எஸ்பெஷலி கம்பெனிஸ் சின்ன பர்ஹாடாக இருந்தாலும் சரி, என்டர்பிரைஸாக இருந்தாலும் சரி, சின்ன கம்பெனி இருந்தாலும் ரிசோர்ஸஸ் என்டர்பிரைஸாக இருக்குல்ல, நோ மேட்டர் வாட் பர்ஹாட்டில் வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் பங்காராக இருந்தாலும் சரி, நீங்கள் ரன்னராக இருந்தாலும் சரி, அந்த கம்பெனிக்கு இஃப் யூ இன்வால்வ் இன் கரப்ஷன் 17 கேபிட்டல் A அக்தா 2009 செக்ஷன் இது வந்து உங்களுக்கு வந்து மிமாங் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். த சேம் டைம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கு வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனால கூட வி ஸ்டில் இன்வெஸ்டிகேட். அது வந்து சம்டைம்ஸ் அக்தா ஷரிகாட் கூட வரும், 131 132 அக்தா ஷரிகாட்லாம். அப்போ நான் என் காசு எடுக்க முடியாதா? இன்வெஸ்டிகேட் பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து பாருங்கள், இப்போ உங்களுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? அது கொஸ்டின் நம்பர் ஒன். இப்போ வந்து ஏன் அந்த காசு எடுக்கணுன்ற ஒரு கேள்வி இருக்குது. உங்களுக்கும் அந்த கம்பெனிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஆமாம் இல்லையா? ஸோ இட்ஸ் கேன் பி சீட்டிங் 420 சீட்டிங்கில் வரலாம், அப்புறம் பிச்சை ஆமானா வரலாம், சிபிடி வரலாம். ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த புக்தி அண்ட் த ரிப்போர்ட். நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு பர்சனலாக வந்துட்டு எனக்கு ஒரு கேஸோட கதை தெரிஞ்சுக்கணும் ரொம்ப நாள் ஆசை. ஆக்சுவலி அது ரொம்ப அப்படியே ஹேங்கிங்லேயே இருக்குது. பினாங்கில் நடந்த ஒரு கேஸ். ஆக்சுவலி கொஞ்சம் பழைய கேஸ் தான், ஐ திங்க் ஹோல் மலேசியாவுக்கு தெரியும். பட் அந்த கேஸ் பற்றி நம்ம இன்னொரு எபிசோடில் பேசுவோம், ஏன்னா அது ரொம்ப நீட்டு கதை. ஓகே இன்னைக்கு எனக்கும் விசில் ப்ளோவர் பற்றி பேசணும். இது ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி பெம்பரி மக்குள்மாட் சொன்னேன். அந்த பெம்பரி மக்குள்மாட்டுக்கு வந்து அவங்க யோசிப்பாங்க, நான் ஏன் போய் சொல்லணும், சொன்னாக்கா என்னோட ஐடென்டிஃபிகேஷன் போயிருமே, என் ஐடென்டி பார்த்தாக்கா எனக்கு வந்து தொந்தரவு கொடுத்துருவாங்க, எனக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த பெம்பரி மக்குள்மாட்டுக்கும் பெங்காடுக்கும் வந்து நம்மளுக்கு செக்ஷன் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி விசில் ப்ளோவர். ஸோ ப்ராபப்ளி அதை பற்றி நம்ம வந்து அடுத்த இன்னும் நிறைய பேசுவோம். அண்ட் நம்ம நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் பார்கவி புத்திக், அவர்களுக்கு நன்றி. பார்கவி புத்திக்கில் நிறைய புதிய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இயர் எண்டுக்கு, கிறிஸ்மஸ், நியூ இயர், இப்படி நிறைய ஸ்பெஷல் டேட்ஸ்லாம் வருது. ஸோ மறக்காமல் பார்கவி புத்திக்கில் செக் அவுட் பண்ணுங்கள். அவங்களோட ஆன்லைன் ஸ்டோர்ஸில் நீங்கள் பார்க்கலாம். அவங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸ் தமன், ஈக்வின் பார்க், ஸ்ரீ கம்பங்கன், ஏயோன் மாலில் நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் புக்கிட் ராஜா கிளாங்லேயும் இவங்களோட பிரான்ச் இருக்குது. இன்னும் நிறைய கிளைகளை திறக்க போகிறதா காத்து வாக்கில் நியூஸ் வந்துச்சு. அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோமா? நம்ம ஷோக்கு முதல் 2-3 இன்வெஸ்ட் தேடிங்க. 50 எபிசோடுக்கு அப்புறம் நம்ம செட்டை மாற்றுறோம். ஓகே, இன்னைக்கு நம்மளோடு வந்து இணைந்து நிறைய சிறப்பான விஷயங்களை பகிர்ந்து கொண்ட துவான் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. உண்மையிலே சொல்லணும்னா ஆக்சுவலி we are very happy to have you today. and also ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருந்துச்சு, நீங்கள் எப்படி ஷேர் பண்ண போகிறீங்க, பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் வரத்துக்கு முன்னாடி உங்கள் டிக்டாக் பார்த்துட்டு அதெல்லாம் அப்படியே பறந்து போச்சு. ஏன்னா எந்த அளவுக்கு நம்மளோட அஃபிஷியல்ஸ் இப்போ மக்களோடு ஒன்றிணைந்து
எந்த ஊடகம் மூலயமா மக்களை போய் ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையாண்டிருக்கிற இந்த விஷயமே வியப்பாக இருந்துச்சு. ஆக்சுவலி பிடிச்சிருக்கு பார்க்குறதுக்கு. நாங்கள் கேட்டுக்கிட்டோம், ஓ இதெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க, இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு மக்களோட இணைஞ்சு பயணிக்கிறாங்க. எஸ் ஏன்னாக்கா மக்கள் இப்போதைக்கு விரும்புகிறது வந்து சோஷியல் மீடியா. எல்லா விஷயமும், அதாவது பிஸ்னஸ்லேருந்து அவங்கள பற்றி பர்சனாலிட்டி பற்றி பேசுகிறதுலேருந்து எல்லாமே வந்து சோஷியல் மீடியா தான். ஸோ எங்களுடைய விஷயங்கள் எஸ்பிஆர்எம் என்ன செய்யுது, ஆன்டி கரப்ஷன் என்ன பண்ணுதுன்றது கூட நாங்கள் வந்து தயக்கம் இல்லாமல் மக்களுடைய சேரணுன்றதுக்காகவே இந்த மாதிரி விஷயங்களை வந்து நாங்கள், ஏன்னா நாங்கள் உள்ளுக்குள்ளேயே நாங்கள் இந்த 4 செவத்துக்குள்ளே செஞ்சாலும் யாருக்கும் தெரிய போகிறதில்ல. இந்த பாட்காஸ்ட் வந்து நீங்கள் எனக்கு இப்போ சான்ஸ் கிடைக்கல அப்படின்னாக்கா ஐ டோன்ட் நோ. இப்போ இது மூலமாக, இந்த பாட்காஸ்ட் மூலமாக மக்களுக்கு போய் சேருதுன்றதுக்கு வந்து உங்களுடைய பாட்காஸ்ட்க்கு தான் நான் நன்றி சொல்லணும். அதுவும் எங்களுடைய நோக்கம் கூட. நாங்கள் சில விஷயங்களை வந்து பகிர்ந்துக்க விரும்புகிறோம். அதை பற்றி எங்களுக்கு தெரியலனாலும் அதற்கான ஒரு கெஸ்ட்டை வந்து கூப்பிட்டு அதை பற்றி பேசலாம்னா, அதுக்காக தான் அதோட நிகழ்ச்சியோட பேரே அந்த மாதிரி ஜோக்கான ஒரு டாப்பிக்கு, சோக்கான ஒரு கெஸ்ட்டு, பக்காவாக பேசுகிறது தான் இந்த நிகழ்ச்சியோட. வெரி குட் அமேசிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டுவான் கேசவன். நம்ம இன்னும் நிறையா அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக எங்கள் கேள்விகள்லாம் த்ரோ பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ். மீண்டும் அடுத்து ஒரு சிறப்பான நெருப்பான எபிசோடில் சந்திப்போம். டாடா பாபாய். ஜோக்கா சோக்கா பார்க்க உங்களோட ஃபேவரட் பாட்காஸ்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். துவான் கிட்டே நீங்கள் வேறு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்க போகிறீங்க, வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான கேசஸ் அவர் உங்களுக்கு கதைகள் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்ம அடுத்த தடவை டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட், பாய்.